அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆகாஷ், இவங்க பேர் திவ்யா. நாங்கள் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக சிவனடியார்கள் தொண்டில் இணைஞ்சு வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கிலாந்து கலாச்சாரம் அதிகரித்து வர நிலையில் நம்ம தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி நம்ம தமிழ்நாட்டில் சோழன் காலத்தில் திருமணம் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த 2026 நாங்கள் தமிழ் முறையில் திருமணம் பண்ணியிருக்கோம். இந்த தமிழ் முறை திருமணம் எதற்காக அப்படி பண்ணணும் அப்படின்னா, அதிகரித்து வர ஆங்கில புழக்கத்தினாலேயும் நம்மளுடைய தமிழ் அதிகமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக அனைவருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தமிழ் முறை திருமணத்தை நாங்கள் முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த தமிழ் முறை திருமணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் நடந்து வந்துட்டுருக்கு. இது மாதிரி எல்லாருமே தமிழ் முறை திருமணம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழை வளர்க்குறதுக்காக தமிழ் முறைகளில் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நன்றி. அதுபோல இந்த மணமக்களும் இணைந்தும் பிணைந்தும் புதைத்தும் அன்பிலே வாழ வேண்டும். மகாபலிபுரத்திலே பிறந்த ஒரு ஆணும் குன்றத்தூரிலே பிறந்த ஒரு பெண்ணும் இருமணங்களும் திருமண நடைகளையும் பகிர்ந்து கொள்வோம், சரி பாதியாக வாழ்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் என்ன என்று புரியவில்லை. ஆகையால் இப்பொழுது ஆணும் பெண்ணும் சமம் என்பதனை தெரிவிக்கின்ற மாதவிக்காக தரிசனம். தெரியுது ஐயா. அருமையா தெரியுது ஐயா. நேரா பாருங்க. நேரா பாருங்க. கேமரா ரெடி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓடுவா தம்மை கண்டிருக்கும் பொதுவேறு நாட்டும் நீ பொருளாதாரம் நாமும் நமச்சிவாயவே. கலந்து எங்கு நிற்கின்றார்களோ அவர்கள் மக்கள் இல்லை, மனிதர்கள் இல்லை, அவர்கள் சிவமாக இருக்கிறார்கள் என்று வணங்க வேண்டும் என்று தமிழ் சொல்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.